சவாயோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா பிபி சுகர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு. அதுக்கு முன்னால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ வாங்க எப்படி சுண்டக்காய் குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு 1/2 கிலோ சுண்டைக்காய் வாங்கிடலாம். அந்த சுண்டைக்காயை முதல்ல வாட்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு உரலில் போட்டு இடித்து உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துடலாம். நல்லா இப்படி இடிச்சிங்கன்னா உள்ளே இருக்க விதையெல்லாம் நீட்டாக வந்துடும். அப்படியே இடித்ததை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிங்கன்னா உள்ளே இருக்க விதை எல்லாமே வந்துடும். விதையை ஏன் நம்ம எடுக்கிறோம்னா அது ரொம்ப கசப்பாக இருக்கும். கொஞ்சம் எடுத்து கழுவுன சுண்டைக்காயை மறுபடியும் மோரில் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அது ஊறுறதுக்குள்ளே நம்ம ஒரு 1/2 மூடி தேங்காயை இப்படி பேஸ்ட் பண்ணி வச்சிடலாம். அந்த குழம்பு செய்யறதுக்கான பொருளையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடித்தவுடனே சோம்பு ஜீரகமும் போட்டுடலாம். அது பொரிஞ்சவுடனே கூடவே வரமிளகாயும் போட்டுடலாம். வரமிளகாய் பொரிஞ்சவுடனே இஞ்சி பூண்டு நம்ம இடித்து வச்சதை போட்டுக்கலாம். பேஸ்ட் போட வேண்டாம். கூடவே கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது நல்ல பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஒரு 2 வெங்காயம் நைஸாக கட் பண்ணதை கூடவே சேர்த்துக்கலாம். அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா ஸ்லோ ஃபாயில் வச்சு இப்படி வதக்கிக்கலாம். வெங்காயம் இன்னும் கொஞ்சம் குயிக்காக ஃப்ரை ஆகிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுடலாம். கல்லுப்பு போட்டு நல்லா இப்போ வதங்கிருச்சு. இப்போ அது வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். ஒரு 1 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் போட்டுடலாம். இன்னொரு 3/4 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம 1/2 மணி நேரமாக அந்த மோரில் ஊற வச்சுருக்கிற சுண்டைக்காய் எடுத்து அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சுண்டைக்காய் வேகிற வரைக்கும் அப்படியே விட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து கொஞ்சம் புளி சேர்த்துடலாம். புளி சேர்த்துட்டு மறுபடியும் கிளறி விட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ சுண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு திக்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சோம்னா நல்லா பச்சை வாசமெல்லாம் போய் சூப்பராகிடும். இப்போ நல்லா பச்சை வாசமெல்லாம் போய் சுண்டைக்காய் நல்லா வெந்து சூப்பராகிருச்சு. இப்போ மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை தூவி விட்டுறலாம். இப்போ சூப்பராக சுண்டைக்காய் குழம்பு ரெடி.
மேலே ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வேறு எந்த எண்ணெயும் ஊற்றாதீங்க. இப்போ சுட சுட சாப்பாடு வடித்து சுண்டைக்காய் குழம்ப போட்டு அப்படியே சுண்டைக்காயும் சாப்பாடும் பிணைஞ்சு சாப்பிட்டோன்னு வைங்க, வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சுகர், பிபி கண்ட்ரோலுக்கு வரும். ஏன்னா சுண்டைக்காய்க்கு அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது.